ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து மழைக்கு வந்து தல தலன்னு துளுத்துருக்க முருங்கைக்கீரையை பார்த்தோன்னே கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுச்சு. நீங்கள் வந்து வேண்டான்னு தூக்கி போகிற ஒரு சின்ன கட்டையை நீங்கள் நட்டு வச்சிங்கனாலே வந்து இந்த முருங்கைக்கீரை ஈஸியாக துளுத்துக்கும். அதில் நிறைய அயன் சத்து இருக்கனால நம்ம வந்து அப்பப்போ உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, சோம்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நான் வந்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்து வதக்கி ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவில் வந்து அதை அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் வந்து திக்காக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு வாழை இலையில் வந்து எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி வந்து மெலிசாக வந்து தட்டிக்குங்க. தட்டிட்டு அதை அப்படியே சூடாக இருக்கிற தோசை கல்லில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். கேழ்வரகு அடை கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நான் ஈவினிங் ஸ்நாக்காக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வெறுமனையாக சாப்பிட்லாம், இல்லைனா வந்து தேங்காய் சட்னி வேணும்னா நீங்கள் இது கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் ரொம்பவே. தேங்க்யூ.